பிஸியா இருக்கியா? ஆ, இல்ல இல்ல முருகன். அப்புறம் சரண்யா சொன்னா என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஓஹோ, சரி. தங்கச்சி என்ன சொன்னா? அவளுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பிக்கு? அவனுக்கும் தான் பிடிச்சிருக்கான். அப்போ உனக்கு? எல்லாருக்கும் பிடிக்கிறப்போ நான் மட்டும் என்ன பிடிக்கல நான் சொல்லுவேன். அப்போ எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் உனக்கு பிடிச்சிருக்கா? புரியுது புரியுது. அப்புறம் வேற என்ன பேசுனீங்க? அன்னைக்கு வந்தப்போ நீங்க பிரியாணி பண்ணி கொடுத்தீங்களா? இன்னைக்கும் வெடி தேங்காய் பண்ணி கொடுத்தீங்களா? அடுத்து எப்ப வந்தா என்ன பண்ணி தருவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன, என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட் போட்டு தர சொல்லு, செஞ்சு அசத்திடுவோம். சரி, அப்புறம் நான் போன் எடுத்தாலே எல்லார்கிட்டையும் படபடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா உன்கிட்ட பேசும்போது மட்டும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ ஒன்று உளறிட்டே இருக்கேன். இப்ப கூட பாரு, நம்ம 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா நான் எதுக்கு கூப்பிட்டனே மறந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சரி, எது கூப்பிட்டீங்க? சும்மா உன் கூட பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். சரி இந்திரா, டைம் வேற ஆகுது, நீ போய் சாப்பிட்டு பாடு. சரி, நீங்களும் சாப்பிட்டு படுங்க. உங்க வீட்ல அந்த வெடி தேங்காயை கொடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க எல்லாரும்? எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு முருகன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற பெஸ்ட் கிஃப்ட். நானே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். என்ன? அண்ணன் அண்ணி கார்த்தி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்க என்னைய. ஏன், என்னாச்சு? நீ வெடி தேங்காய் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஓகே தான், ஆனா காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கி கொடுக்காம 300 வயல எல்லாத்தையும் முடிச்சிட்டியேன்னு நீ சரியான ஆளுதான் அப்படின்னு சொல்லி செஞ்சு விட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முருகன். உனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்திரா. இருந்தாலும் எனக்கு உனக்கு ஒரு முறையான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு கொடுக்கணும் போல இருக்கே. உனக்கு நல்ல கிஃப்டா, ப்ராப்பரா இதுதான் கிஃப்ட்னு சொல்ற மாதிரி சூப்பரான கிஃப்டா கல்யாணத்துக்கு வாங்கி தரேன். ஓகே? ஐயோ முருகன், நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்ல. நான் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பல்ல? கண்டிப்பா. அதுக்கு என்ன, சந்தோஷமா வாங்கிப்பேன். அப்போ வெயிட் பண்ணு, ஒரு சூப்பரான கிஃப்டா வாங்கி தரேன். இன்னைக்கு அசத்துனதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேற வேற லெவல்ல அசத்த போறேன். நீ வெயிட் பண்ணி பாரு. சரி சரி சரி, போதும். கணேச மாமா சொன்ன பிரியாணி விக்கிற ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இது அப்பா கிட்ட சொல்லி எப்படி சம்மதம் வாங்குறதுன்னு தெரியலையே. முருகன், gift கேன்சல். வா அப்படியே கிளம்பலாம் வா. டேய் ஏன்டா? பின்ன என்னண்ணே, அப்பா கிட்ட சொன்னா எப்படி ஒத்துப்பாரு? அப்பாக்கே தெரியாம பண்ண போறோமா? அண்ணே, பிளானே அதானே. சரிதான், ஆனா அப்பாக்கு தெரியாம எப்படிடா பண்ண முடியும்? அண்ணே, அப்பாக்கு தெரிஞ்ச எப்படி நான் ஒத்துக்குவாரு? ஏன்னா நம்ம மிஸ் சைவ மிஸ், நம்ம போய் பிரியாணி போட போறோம்னு சொன்னா மனச நம்மளுக்கு கொத்து பரோட்டா போட்டுற மாட்டாரு. கரெக்டா சொன்ன. நீ சொல்றது சரிதான், ஆனா நம்ம மெஸ்ஸுக்குள்ள வச்சா பிரியாணி பண்ண போறோம், வெளியில கடையில வச்சு தானே போடுறோம். இத போய் அப்பா கிட்ட சொன்னா, ஆமா நீ சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு போய் போடு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாரா? அண்ணே, நீ என்ன அப்பா அப்பான்னு அப்பா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? முதல்ல அதுல இருந்து வெளியே வானே. சரி, அப்பாக்கு தெரியாம பிரியாணி போடுவது எப்படி, அத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும், வேற எதையும் யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்? அடுப்பு, பாத்திரம், அரிசி, சிக்கனு, மசாலா ஐட்டம், அப்புறம் பிரியாணி ரைத்தா, தாளிச்சாக்கு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் இரு. இதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் எங்க போய் வாங்குறது? நாம எப்பவும் வாங்குற கடையில போய் வாங்கணும்னு வச்சுக்கோ, அவங்க யாராவது போய் அப்பா கிட்ட நம்மள போட்டு கொடுத்துட்டா நம்மளாம் மாட்டிப்போம்ல. ஆமா. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஒண்ணு கூட இல்லையா? டேய், அப்படி பார்த்தா அரிசி, மளிகை சாமான்லாம் கணேச மாவுக்கு தெரிஞ்ச கடையில இருந்து வாங்கிக்கலாம். பாத்திர பண்டம்லாம் வெங்கடேசன் அண்ணன் கிட்ட சொல்லி கூட வாங்கிக்கலாம். காய்கறி ஐட்டம்லாம் விஜயக்கா கிட்ட கூட வாங்கிக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணி செய்ய ஒரு ஆளு, அப்புறம் ஒரு குட்டியான, இதெல்லாம் எப்படி நான் ரெடி பண்ண போறோம்? டேய், சிக்கனுக்கும் பிரியாணி செய்யறதுக்கும் என் நண்பன் அப்துல்லா இருக்கான், நான் அவனை பார்த்து பேசிடுவேன். இந்த குட்டி யானைக்கு நம்ம பிரவீன் கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு, அப்புறம் எதுக்கு நீ அப்பா அப்பான்னு பயந்துட்டு இருக்க? இல்லடா, எனக்கு இதுவரைக்கும் பேசினதை வச்சு பாக்குறப்போ அப்பாக்கு தெரியாமலே செஞ்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கையோட மட்டும் தயவு செஞ்சு அப்படியே இரு. இங்க பாருன, தேக்ஸா தட்டுறோம்,
கல்லாவ கட்டுறோம். ம். இங்க பாரு, அந்த காசை வச்சு அன்னைக்கு எப்பயாச்சும் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுத்துரு. ம் சரிடா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா அந்த வீடுதான். என்னம்மா நீ குரூப் ஸ்டடிக்காக நான் உன்னை எத்தனை தடவை ரேஷ்மா வீட்டுல விட்டுருக்கேன். டேடிக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. ஹாய்டி. Hi, டி. எப்படி இருக்க? ஹாய் அங்கிள். ஆ, நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஓகேப்பா பாய். அப்புறம் குரூப் ஸ்டடி முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணு. டாடி வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிப்பா பாய்ப்பா. பாய். மீச அண்ணா, தலைவருக்கு ஒரு போன் போடு. ஏண்ணா என்னாச்சு? டேய், அபிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கு போன போடு. புரிஞ்சிச்சுண்ணா. ஆ, அண்ணா ஆ. நீங்க போதுண்ணா. ஆ. தலைவரே வணக்கம் தலைவரே. ஆ, ஆ, தலைவரே என்ன தலைவர் இப்படி கேட்டுட்டீங்க? என்னால பேசாம இருக்க முடியுமா தலைவரே? என்னோட உயிர் மூச்சு பேச்சு தானே. நேத்து கூட பாருங்க, நம்ம கட்சி நடத்தின 26 கூட்டத்துல நான் பேசியிருக்கேன் தலைவரே. அதுல பாருங்க, ஒரு நாளைக்கு இருக்கிறதே 24 மணி நேரம் தான். இடைவேளை இல்லாம நம்ம கட்சிக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக? எல்லாம் நம்ம கட்சிய கோட்டையில உட்கார வைக்கணுங்கிறதுக்காகத்தானே. தலைவரே, நான் நேரங்காலம் பார்க்காம கட்சி பணியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால என் குடும்ப விஷயத்துல கூட சரியா கவனம் செலுத்த முடியறது இல்ல. இப்ப கூட பாருங்க, என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளா. அதான் 3 லட்சம் ரூபாய் தலைவரே. அது போதும் தலைவரே.